வெரி குட் ஈவினிங் எவ்ரிவன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும். சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உஷ்ட்ராசனம். அதில் வேறுபாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பேசிக் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவலு. அதனால சிறியவர்கள்லேருந்து நடுத்தர வயது மட்டும் எல்லாருமே இது பழகிக்கலாம். பெரியவங்களுக்கு இது பண்ண வேண்டாம். மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்க இது தயவு செஞ்சு முயற்சி செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பேசிக்காக அந்த உஷ்ட்ராசனம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறுபாடுக்கு போயிடலாம். வஜ்ராசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுலாம். இல்லை அப்படியே நம்ம முட்டி போடுறோம். இடுப்புல கை வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி நம்ம வளைய போறோம். மார்பு பகுதியை நல்லாவே விரிச்சிட்டு பின்னோக்கி வளையணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது பேசிக் உஷ்ட்ராசனம். இதுலயே அடுத்த படிகள்லாம் இருக்கு. கைகள் முழுமையா கொண்டு போயிட்டு நம்மளோட குதிகாலை பிடிச்சிட்டு அப்படியே பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ அதுல இருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். அப்படி அது எப்படி பண்றோம்னா, அதே மாதிரி நம்ம முட்டி போடுறோம். முட்டி போட்டுட்டு ஒரு கால் மட்டும் முன்னோக்கி வைக்க போறோம். இந்த மாதிரி வைக்க போறோம். ஒரு கால் இந்த மாதிரி வைக்கிறோம். இன்னொரு கால் நம்ம உஷ்ட்ராசனா போடுற மாதிரியே இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இது கால் இந்த மாதிரி ஃபிளாட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டக் பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுல இந்த காலை மட்டும் அப்படியே நம்ம மடிக்க போறோம். மடிச்சு இந்த விரல்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிக்க போறோம். இன்னொரு கால் நம்ம அழுத்தமா வைக்கணும். இந்த கால் அழுத்தமா வச்சா மட்டும்தான் இந்த காலை நம்ம இடது காலை இந்த மாதிரி மடிக்க முடியும். மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை வலது கையை அப்படியே பின்னோக்கி வளைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். இந்த காலை இந்த கால் வைக்கும் போது எப்பயுமே நல்லா அழுந்த பதிய வைக்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு கால் முட்டியில தான் நம்ம நிற்கிறோம். அதனால பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். அதுக்காக இந்த கால் நல்லாவே அழுத்தமா பதிய வைக்கணும். இப்போ வலது காலை மடிச்சு வலது கையை வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். நல்லா நம்மளோட இடுப்பு பகுதி கிட்ட வர அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடது கையை வச்சு பின்னோக்கி வளைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நமக்கு மாற்று ஆசனம் பண்றோம். மாற்று ஆசனம் முன்னோக்கி நம்ம குனியறதா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த உஷ்ட்ராசனம் வேறுபாடுல பார்த்தோம்னா நம்ம காலை மடக்கிட்டு பண்ணும் போது என்னன்னா, ஒரு கால் மடக்கிக்கும் போது இந்த தொடையோட மேல் பகுதியில நல்லாவே இழிவுத்தன்மை ஏற்படும். இப்போ அதுக்கு அந்த குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த மசில்ஸும் சரி, அதுல கூட பக்கத்துல இருக்க எல்லா மசில்ஸுமே நல்லாவே தளர்வடைஞ்சிடும்.
இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா உள்ள உஷ்ட்ராசனம் எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து பழகணும்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும். இது கால்களுக்கும் சரி, நம்மளோட மார்பு பகுதிகள், கைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும், நம்பிக்கை இருந்தா போதும், எல்லாமே நம்மளால முடியும். சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்லன்னு கொடுக்குறாங்க. அந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சருமே என்ன பண்றாங்க, நம்ம பெர்ஃபெக்டா பேசுறது, கண்டினியூஸா பேசுறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதையும் தாண்டி என்ன இருக்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், அஃபர்மேஷன்ஸுமே நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அஃபர்மேட்டிவ்ஸுமே நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்ல அழகாக நம்ம எழுதிக்கிட்டே வரோம், பேசிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ த வே வி அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட் ஆஃப் திங். ஸோ அவங்க என்ன பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், வி வாண்ட் டு ஆன்சர் தெம். நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு ஆன்சர் தெம், ஆக்சுவலி வி வாண்ட் டு ரெஸ்பான்ஸ். நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது தான் என்ன இருக்கு, ஒரு ஃப்ரீக்வெண்ட் லேர்னிங், அதாவது ரொம்ப நல்லா கடகடன் ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் ஃப்ளூயன்சி லேர்னிங்ன்றதே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்சிவ் லேர்னிங்க்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு வில் ஹாவ் அ சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்வாங்க. ரூல்ஸ் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. அந்த ரூல்ஸை நீங்க எங்க எப்படி பயன்படுத்தணுமோ அது வரைக்கும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஆஸ் யூஷுவல் வித்தவுட் ரூல் யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக். நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ரூல் இல்லாமலே. கேரி பண்றதை கொண்டு போவாதீங்க, வச்சுடுங்க அங்கேயே வச்சுட்டு நீங்க மாட்ட பேச ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் யூ ஜஸ்ட் ப்ராக்டிஸ், கீப் ப்ராக்டிசிங் வித் த ரூல் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன டென்சஸ் பத்தி பார்க்குறோம், அதாவது டென்சஸ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது, தென் அதுவுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எப்படி ஆன்சர் பண்ணலான்னு. இப்போ ஆன்சர்ஸ் ரெடி. இப்போ கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம் இல்லையா. இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மேட்ஸ்ல, இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ்ல நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் போது கேன் வி மென்ஷன் ஆஃப் WH மேம் கேட்டிங்கன்னா நாட் ஸோ. ஸோ நம்ம யூஸ் பண்ண போது ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் திங். அண்ட் ஆஸ் வெல் இதுல புதுசா வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோமா மேம் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ரூல்லையே சிம்பிளா நம்ம அந்த அஃபர்மேஷன் ஏற்ற மாதிரி ஜம்பிள் பண்ண போறோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ லெட் சி வாட் இஸ் அ ரூல். நமக்கு என்ன ரூல் இருக்கு, என்ன வெர்ப் ஃபார்ம் இருக்கு, என்ன சப்ஜெக்ட் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறது இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னாலே விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் தான். verb form V1, V2, V3. Present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ என்ன verb எடுக்கிறோம்னா stop அப்படிங்கிறது தான். ஸோ stop அப்படின்னா என்னது, நிறுத்தது, நிற்க அப்படின்னு. V2 and V3ல stopped, நிறுத்த, நிறுத்த, நிறுத்தியது. ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் ஸ்டாப்டுக்கு அப்புறம் ஸ்டாப்னா நிற்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப்டு அப்படிங்கிற மாதிரி வெர்ப் ஃபார்ம் போகும். ஸோ வெர்ப் ரெடி. சப்ஜெக்ட்ல ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, சப்ஜெக்ட்ல இருக்காங்க. அப்போ verb ரெடி, சப்ஜெக்ட் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எழுத போறோம். ரூல்னும் போது இன்ட்ரோகேட்டிவ் ரூல் இல்லையா. ஸோ அப்போ will or shall plus subject.
பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால யார் கொடுக்கணும்? ஹாவ். ஃபாலோட் பை கண்டிப்பா V3 வரணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ் எழுத போறோம். எக்ஸாம்பிள், வில் எடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம்? சப்ஜெக்டுக்கு பதில் நான் என்ன எடுக்கிறேன்? வில் த ரெயின், த ரெயின் அப்படிங்கறத சப்ஜெக்டா எடுக்கிறேன். வில் த ரெயின் ஹாவ், V3 வந்து ஸ்டாப்டு. ஸோ will the rain have stopped அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. will the rain have stoppedனா மழை நின்று இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இல்லை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா will the rain have stopped by tomorrow, நாளைக்குள் மழை நின்று இருக்குமா அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? இது இன்ட்ராகேட்டிவ். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? the rain have stopped by tomorrow, நாளைக்கு மழை நின்றும் அப்படின்னு சொல்றது. இதுவே நெகட்டிவ்னா the rain haven't stopped by tomorrow, நாளைக்கு நிக்காது அப்படிங்கிறது. ஸோ அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னால ஆன்சர் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அப்போ நாளைக்குள் மழை நாளைக்குள் மழை நின்றிருக்குமா அப்படிங்கிறதுதான். ஸோ அப்போ இது தமிழ்லையுமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ நாளைக்குள்ளார மழை வந்து நின்றிருக்குமா அப்படிங்கிறது. இதை நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போது இப்படி எப்படி ஆன்சர் பண்ணலாம் எழுதி பார்ப்போம். இப்போ இது கொஸ்டின், கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத போறோம். ஹவு டு வி ரைட்? the rain have stopped by tomorrow. இது என்ன சென்டென்ஸ்ல இருக்கு? ஆப்வியஸா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ பாசிட்டிவ் ஆன்சர் எழுதியிருக்கோம். இன்ட்ரோகேட்டிவ்க்கு பாசிட்டிவ் ஆன்சர். இதே வந்து நெகட்டிவ் ஆன்சர். the rain haven't stopped by tomorrow. இது வந்து நெகட்டிவ். இதுல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம எழுதுறோம் அப்படிங்கும் போது ஆப்வியஸா என்ன பயன்படுத்தணும்? will. the rain will have இந்த இடத்துல வரும்போது ஃபியூச்சர் அப்படிங்கும் போது you need a will, because which is indicate future போது will or shall anything. okay? ஸோ இல்ல நார்மலா நீங்க பேசுறீங்க, நார்மலா அந்த ப்ரெசன்ட் நிகழ்காலத்திலே பேசுறீங்கன்னும் போது இட் இஸ் நாட் நீடட். ஏன்னா அந்த கேள்வியும் ஃபியூச்சரா இருக்கு, நின்று இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் ஃபியூச்சரா இருக்குன்னும் போது நீங்க அந்த ஆன்சரை நீங்க ஃபியூச்சர்ல எழுதுறதுல தப்பே கிடையாது. ஸோ நம்ம எப்படி எழுதுறோமோ அந்த வாக்கியத்தை அதுக்கேற்ற மாதிரி தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க எவ்வளோ கிடைச்சாலும் திகட்டாது. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த டீத் அப்படின்றது எவ்வளவு நமக்கு முக்கியம். நம்ம சிரிக்கும் போது நம்மளுடைய பல்லு தெரிஞ்சாதான் ஆஹா ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க அவங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. இதை நீங்க கார்பரேட்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே பல்லாம் தெரியக்கூடாது, ரொம்ப சைலண்டாக தான் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது மனிதர்களுக்கு ஓகே, அவங்களுடைய அப்பியரன்ஸ்க்கு ஓகே. ஒரு பொம்மை கூட பல்லு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஜப்பான். எஸ், இங்கே பார்பி டால்ஸ் அந்த பொம்மையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பார்பி அப்படின்றது ஒரு ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கார்ட்டூன். அதுக்கப்புறமா அதை படமாகவும் எடுத்தாங்க. பார்பி அப்படின்னு சொன்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான். அதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும், நம்மளால் லேஷஸ் வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப டிஃபைன்டாக அதை உருவாக்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது ரியல் பார்பிஸை சொல்கிறேன். அதே மாதிரி மாடியூல்லாம் விற்கிறாங்களா, அது கிடையாது. லோக்கல்லாம் நிறைய கிடைக்கிது. அது
கதை இல்லை, நான் சொல்கிறது ரியல் பார்பி. இந்த பார்பியை நம்ம பார்க்கும்போது அதோடைய லிப்ஸ் ஓப்பன் ஆகி லைட்டாக பல்லு தெரிகிற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதை ஜப்பானில் அப்படி இருக்கக்கூடாது, பல்லே தெரியாமல் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே வெறும் பல்லு தெரியாத மாதிரி வெறும் லிப்ஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு சிரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பார்பி டால்ஸை கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஜப்பானுக்கு வர பார்பி டால்ஸ் மட்டுமே பல்லே தெரியாமல் வெறும் லிப்ஸில் மட்டும் சிரிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய அனிமல் எது அப்படின்னு கேட்டால் சிறுத்தைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான். சரி, ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் எது அப்படின்னு கேட்டால் மங்கி, குரங்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரங்குலேயே ஒரு வகை ஆஃப் குரங்கு இருக்குது, அதுதான் இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக மரத்தை கிளைம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்பைடர் மங்கி. எதுக்குப்பா ஸ்பைடர் மங்கி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு என்ன 4 கால் 4 கை அது மாதிரிலாமா இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது. இது பார்க்குறதுக்கு அதோடைய ஃபேஸ் அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பைடர் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதனால் இதை ஸ்பைடர் மங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுங்கள், மரத்தை ஏறுறதுல இதை அடிச்சுக்கவே முடியாது. இப்படி பார்க்குறதுக்குள்ளே சடால்னு ஏறிடும் சடால்னு இறங்கிடும்ன்ற அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். மூவி பாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இவங்களுடைய ஐடியாவே என்னென்னா, நம்ம படம் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மந்த்துக்கான பாஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் படம் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அங்கே காசு கட்டணுன்ற அவசியம் கிடையாது. இதான் மூவி பாஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஐடியா பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆஹா எல்லாரும் வாங்கிடுவாங்க, ஆனால் யாரும் படத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது, அதுலலாம் நம்ம பணம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஆனால் இந்த மூவி பாஸ் நம்ம வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் காலேஜுக்கு லீவ் போடுறது, ஸ்கூலுக்கு லீவ் போடுறது, ஈவன் அவங்க ஆஃபீஸ் கூட போகாமல் படத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஈவன் யாராவது தூங்கணும்னு ஆசைப்பட்டா கூட சரி போய் தேட்டரில் கொஞ்ச நேரம் தூங்குவோமே அப்படின்னு சொல்லி இந்த மூவி பாஸை காமிச்சு தேட்டரில் கொஞ்ச நேரம் தூங்குறாங்களாம். எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். இதனால் அந்த மூவி பாஸை கண்டுபிடிச்ச கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே கிடையாது, அப்ராடில். இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ரேரானது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் டைமண்ட்னு சொல்வீங்க, கோல்டுன்னு சொல்வீங்க, பிளாட்டினம்னு சொல்வீங்க, யுரேனியம்னு சொல்வீங்க. ஏன்னா இதெல்லாம் தானே பூமியில் ரொம்ப ரொம்ப டிமாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நம்ம சொன்ன எல்லாமே அதர் பிளானட்ஸில் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று மட்டும் எந்த பிளானட்ஸ்லையும் கிடைக்காது, அதுதான் மரம். இந்த மரம் என்ன தான் விளையிறதுக்கான வகையான மண் அதர் பிளானட்ஸில் இருந்தாலும் அங்கே மரம் இல்லாத காரணத்தினால நம்ம எர்த்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னால் இந்த மரங்கள் தானே சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஸ்பி, இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரிஸ்பின்னா என்ன, நம்ம ஈஸியாக இப்படி பிளேட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், அதை போட்டு போட்டு விளையாடிடுவோம் இல்லையா, இதுதான் ஃப்ரிஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம இந்த ஃப்ரிஸ்பிலாம் வாங்கி விளையாடிருப்போம், கேட்ச் பிடிச்சிருப்போம், தூக்கி போட்டிருப்போம். ஈவன் டாக்ஸ் கூடலாம் இந்த ஃப்ரிஸ்பியை ரொம்ப அதிகமாக விளையாடுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரிஸ்பிக்கு ஏன் ஃப்ரிஸ்பின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃப்ரிஸ்பி பை அப்படின்னு ஒரு பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருந்திருக்கு. அவங்க மெட்டலில் அந்த பைஸை கொடுக்கும் போதே இதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அது திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் பெருசாக யாருமே ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. எங்கேப்பா போகுது அந்த பிளேட்லாம் அப்படின்னு பார்த்தா, காலேஜ் பசங்க அந்த கேக்கை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, பேசாமல் இது கேமாகவே கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா மோல்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தூக்கி பிளாஸ்டிக்கில் போட்டு பிளாஸ்டிக்கோட பேக்கெட்டில் சேல் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணி ஃப்ரிஸ்பி விளையாடிக்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ரிஸ்பினே வந்துச்சு. ஃப்ரிஸ்பி உருவானதுக்கு இதுதான் கதை. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.